வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள்? சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் அவர்களும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். சினிமாவிலே நடிக்கிறவர்கள், அழுகிறவர்கள், காசு பணங்களை வாங்கிக் கொண்டு அழுகிறார்கள், நடிக்கிறார்கள். அந்த நடிப்பை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவர்களை நிஜமான ஹீரோக்களாக கருதி கொண்டு எத்தனை ஹீரோக்களுக்கு பின்னால் நற்பணி மன்றம் அமைத்திருந்தார்கள். ரஜினி ரசிகராக, விஜய் ரசிகராக, கமல் ரசிகராக முஸ்லிம் சமூகத்தை இளைஞன் இருந்தார்களா இல்லையா? இன்றைக்கும் இருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக முஸ்லிம் சமுதாயத்துடைய பெயர்கள் அடிபடத்தான் செய்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்து முஸ்லிம் வாலிபர்களுக்கு மத்தியிலே இந்த சினிமா மோகமும் சினிமா ரசிகர்கள் என்ற மோகமும் எந்த அளவிற்கு ஆழ பதிந்திருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு வீரியம் இன்றைக்கு இருந்ததா? கோவில்களில் கற்பனை கடவுளர்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதை போல இவர்கள் தங்களுடைய ஹீரோக்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சொந்த தந்தையின் பெயரை இன்சியலாக போட வேண்டிய இஸ்லாமிய சமுதாயத்து இளைஞன் சினிமா திரையிலே ஆட்டம் பாட்டத்தோடு கூத்து கும்பாளத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற நடிகர்களின் பெயரால் பெயரை தன்னுடைய பெயருக்கு முன்னால் இன்சியலாக போட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியுமா? ரஜினி 100 என்று பெயர் வைக்கிறான், பேனரிலே பேர் போடுகிறான். அது என்ன ரஜினி 100? உங்க அப்பா ரஜினியா? கேள்வி கோட்டும். உங்க அப்பா பேரை முன்னாடி போடுற, ரஜினி பேரைய முன்னாடி போடுற, விஜயகாந்த் பேரைய முன்னாடி போடுற, கமல் பேரைய முன்னாடி போடுற. உடல் மண்ணுக்கு, உயிர் ரஜினிக்கு வசனம் பேசினார்கள். பின்னால் திரிந்தார்கள், காசு பணத்தை எல்லாம் இழந்தார்கள். முதல் நாள் டிக்கெட் எடுத்து தியேட்டரிலே படம் பார்ப்பதற்காக வேண்டி முண்டியடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை மாற்றியது தவறா? இதுவெல்லாம் ஹீரோவா? நீ யாரை ஹீரோ என்று நினைக்கிறாயோ அவர்கள் நிஜமான ஹீரோக்களா என்பதை புரிய வைத்தது நாங்கள் செய்த குற்றமா? என்ன செய்து விட்டோம்? அவன் திரையில தர்மம் செய்கிறான் என்றால் நிஜத்தில் செய்கிறானா? திரையிலே சண்டை போடுவதை போல நிஜத்திலே சண்டையிட முடியுமா? திரையிலே ஒரே ஒரு ஹீரோ நின்று கொண்டு நூற்றுக்கணக்கான பேரை பந்தாடுகிறார், அநியாயத்திற்கு எதிராக களமிறங்குகிறார், அத்தனை பேரை தூள் கிளப்புறாரு, பூட்ஸ் காலாலேயே எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. வீட்டில் திருட்டு பையன் வந்து நகையை திருடிட்டு போறான், கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். மீனா பெரிய ஹீரோ ஆச்சப்பா, 40 பேரை காலி பண்ணுவீங்க, துரத்தி போய் பிடிக்க தெம்பில்லாதவர்களை எல்லாம் ஹீரோவாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, நிஜமான ஹீரோவை பாரு. நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்தினோம். அதற்கு முன்னால் நபிகள் நாயகத்தை பற்றி இந்த சமூகத்திற்கு என்ன தெரியும்? ஒரு தலப்பா கட்டிய மனிதராக, ஜுப்பா போட்ட மனிதராக, பள்ளிவாசல் தூணிலே சாய்ந்து கொண்டு பெரிய தஸ்பீஹ் மணியை வச்சுக்கிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் zikr செஞ்ச ஒரு முனிவராகத்தானே நபிகள் நாயகத்தை கருதினார்கள். நபிகள் நாயகத்துடைய ஹீரோயிசம் எப்படி? அவரை மாதிரி ரியல் ஹீரோ ஒருத்தர காலத்து உலகத்துல தர்மம் என்று பேசினார். மக்கள் மத்தியிலே மேடையில் மட்டுமா பேசினார்? அந்த தர்மத்தை தன் வாழ்க்கையிலே நிலைநாட்டி காட்டினார். வீரத்தை பற்றி பேசினார். அவருடைய வீரத்துக்கு நிகராக இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே வேறு எந்த மனிதனையும் கொண்டு வந்து காட்ட முடியாத அளவிற்கு தன்மானம் நிறைந்த வீரராக நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். அதை காட்டினோம். அவருடைய சுயமரியாதை, அவருடைய கொள்கை, அவர்களுடைய நிர்வாக திறன், அவர்களுடைய வழிபாட்டு திறன், அவர்களுடைய அரசியல் திறன், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிஜமான ஹீரோவை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும். பாரு, இவர் அல்லவா ஹீரோ. யாரை பார்த்து ஹீரோங்கிற? இளைஞர்களுடைய கவனத்தை திசை திருப்பினோம். இன்னைக்கு லெவல் என்ன? அன்றைக்கு ரசிகர் மன்றம் வைத்து திரிந்த அந்த வாலிபர்கள் இன்றைக்கு மார்க்க ஈடுபாடுகளில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு தான் பள்ளிவாசல்ல 65 வயசு ரிட்டையர்டு கேஸ். எந்த ஊர் பள்ளிவாசல்ல போனாலும் 4 பேர் திண்ணையில உட்கார்ந்து கதை பேசுவாங்க. நரைச்ச தாடி, நரைச்ச தலை. 25 வயசு வாலிபரை பார்க்க முடியுமா? அப்படியே போக நினைச்சாலும் வீட்டில் இருக்கிற உமா மாதிரி விட்டுருவாங்களா? இப்பமே எதுக்குடா பள்ளிவாசலுக்கு போற? வயசு கணக்கு என்னமோ 60க்கு பிறகுதான் பள்ளிவாசல். அப்படி இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு பள்ளிவாசல்களில், குறிப்பாக ஏகத்துவவாதிகளால் நிர்வகிக்கப்படுகிற பள்ளிவாசல்களில் இளைஞர்களின் கூட்டம் அலை மோதுகிறது. இது நாங்கள் செய்த தவறா? தொழுகையை அறியாத வாலிபனை
நபிகளாரை அறியாத வாலிபனை, மார்க்கத்தை அறியாத வாலிபனை அவனுக்கு அதை அறிய வைத்து சொல்லிக் கொடுத்து அதன்பால் ஈடுபாட்டை ஏற்படுத்தி பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது நாங்கள் செய்த குற்றமா? அது பிழையா? அதை செய்யக்கூடாதா? அதை செய்ய நினைப்பதற்காக வேண்டி முட்டுக்கட்டையா? அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் தடுப்பீர்களா? நீங்கள் எதை தடுக்கிறீர்கள்? யாரை தடுக்கிறீர்கள்? என்ன கொள்கையை தடுக்கிறீர்கள்? பாசிசத்தையா? இந்துத்துவத்தையா? இஸ்லாத்தின் எதிரிகளையா? கொஞ்சம் உங்கள் ஆழ் மனதிலே கை வைத்து நிதானமாக சிந்தித்து பாருங்கள். உங்களிடத்திலே பதில் கேட்டு இந்த கேள்விகளை நான் முன்வைக்கவில்லை. உங்கள் உள்ளத்திலே கேள்வி கேட்டு உங்களுக்கு நீங்களே பதிலை தேடிக் கொள்ளுங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மை புரியும். யாரையும் விமர்சிக்கவோ, குற்றப்படுத்தவோ, குறை சொல்லவோ, திட்டி பேசி கூட்டம் வளர்க்கவோ அதுக்காக வேண்டி சொல்லல. யாரையும் திட்டித்தான் கூட்டம் வளர்க்க வேண்டிய தேவை அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு இல்லவே இல்லை.